I welcome you to the channel Sentox Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் நிறையா இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப சாதாரணமாக நம்ம கேட்குற கேள்விகள், அதுக்கு சொல்கிற பதில்கள், அதை இங்கிலீஷில் பேசி பழகலாம். வாட் இஸ் திஸ்? இது என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய இடங்களில் நம்ம கேட்போம். இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ். வாட் வாஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம். அது கடந்த காலம். வாட் வாஸ் தேட், அது என்னவாக இருந்தது. இது என்ன இப்போ கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ். தட் இஸ் மை ஆக்டிவிட்டி புக், அது என்னுடைய ஆக்டிவிட்டி புக். இட் இஸ் எ கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லலாம். ஸோ கொஸ்டினில் இருந்த என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸையே நம்ம ஆன்சர்லையும் யூஸ் பண்ணணும். இஸ் அப்படின்னு இருக்குது, ஸோ ஆன்சர்லையும் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வாட் இஸ் தேட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவர் என்ன வேலை பார்த்துட்ருக்காரு, என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவர் என்னவாக இருக்கிறார், அந்த மாதிரி மீனிங். ஹீ இஸ் அன் இன்ஜினியர், ஹீ இஸ் எ லாயர். ஸோ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிடுறாரு. ஸோ அவரை நம்ம எப்படி கேட்போம்? வாட் வாஸ் ஹீ, அவர் என்னவாக இருந்தார். ஹீ வாஸ் அன் இன்ஜினியர் இன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டில் இன்ஜினியராக இருந்தார். ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். வாட் இஸ் ஹீ, வாட் இஸ் யுவர் பிரதர், உங்களுடைய தம்பி என்னவாக இருக்கிறார். வாட் இஸ் யுவர் சிஸ்டர், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த கேள்வி. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்போம் நம்ம நிறைய இடங்களில். அந்த மாதிரியான கொஸ்டின் வாட் இஸ் ஹீ. அடுத்து வாட் இஸ் கால்டு அப்படின்னு கேட்குறது. ஒரு விஷயத்தை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறது வாட் இஸ் கால்டு யூஸ் பண்ணுவோம். அது ஏன் அவ்வாறாக அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் கால்டு மேஜிக். ஸோ அந்த கால்டு அப்படிங்கிறது அழைக்கப்படுதல். ஏன் இந்த மாதிரி அழைக்கப்படுது. வாட் இஸ் கால்டு பேங்கிங், பேங்கிங் என்று ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து எக்ஸ்பிளனேட்டிவாக சொல்லணும். பேங்கிங் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா மேஜிக் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸ்பிளனேட்டிவ் ஆன்சர் கொடுக்கணும். வாட் இஸ் இன் த பேக், பேக்கில் என்ன இருக்கிறது, பையில் என்ன இருக்கிறது. அப்போ இஸ் அப்படின்னு இருக்குது அந்த வேர்ப். இப்போ ஆன்சரும் there is a book in the bag, I have my files in the bag, there are some notes in the bag. இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். ஸோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும். வாட் டஸ் ஹீ வாண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஹீ டெல், வாட் டூ யூ வாண்ட். பன்மையாக இருந்துச்சுன்னா யூ யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணணும். ஒருமை ஹீ ஷீ இட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டும். வாட் டஸ் ஹீ டெல், அவர் என்ன சொல்கிறார். அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட், ஐ நீட் மணி, எனக்கு பணம் வேண்டும். ஐ வாண்ட் காஃபி, எனக்கு காஃபி வேண்டும். ஸோ சிம்பிளாக சென்டென்ஸ் ஆன்சராக நம்ம கொடுக்கலாம் இங்கிலீஷில். வாட் டஸ் ஹீ டெல், அவர் என்ன சொல்கிறார். ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி, ஹீ டெல்ஸ் எ ரீசன், அவர் ஒரு காரணம் சொல்கிறார். ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன அர்த்தம். வாட் டஸ் இட் மீன், இட் மீன்ஸ் வாட் யூ ஹேவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னது கரெக்டு. இட் மீன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள் ஆன்சர். வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், வாட் டஸ் இட் மீன், எனக்கு இது புரியல. வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் இப்போ பார்க்க போகிறோம். வாட் வாஸ் தேட், அது என்னவாக இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டினை பாஸ்ட் டென்ஸாக மாற்றியாச்சு. வாட் வாஸ் தேட், அது என்னவாக இருந்தது. தேட் வாஸ் எ நாவல், தேட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டோர் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வாட் வாஸ் ஹீ, வாட் இஸ் ஹீ அப்படின்னு பார்த்தோம். இது வாட் வாஸ் ஹீ, அவர் என்னவாக இருந்தார். ஹீ வாஸ் அன் இன்ஜினியர். வாட் வாஸ் இன் தி பேக், பையில் என்ன இருந்துச்சு. பாஸ்ட் டென்ஸ் ஐ ஹேட். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் மை புக்ஸ் இன் தி பேக். பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறது ஐ ஹேட் மை புக்ஸ். இதே மாதிரி நவுனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி ஆன்சர்ஸும் நீங்கள் சொல்லி பார்க்கணும், சத்தமாக சொல்லி பார்க்கணும். நிறையா கேள்விகள் நீங்கள் கேட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த ஃபெமிலியர் ஆகும் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கேஷுவலாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். வாட் டிட் யூ ஆஸ்க், வாட் டிட் யூ டூ. வாட் டிட் யூ ஆஸ்க்னா நீங்கள் என்ன கேட்டீங்க. வாட் டிட் யூ டூ, நீங்கள் என்ன செஞ்சீங்க. வாட் டிட் யூ டெல், நீங்கள் என்ன சொன்னீங்க. வாட் டிட் யூ, வேர் டிட் யூ கோ, ஸோ எங்கே போனீங்க. வேர் டிட் யூ கோ. ஸோ இந்த மாதிரி டிட் வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணுற வேர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஐ ஆஸ்க்டு. ஸோ அந்த இடத்துல டிட்டு வந்து எப்படி மாறிடுது, வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. ஐ ஆஸ்க்டு எ ரெஃபரன்ஸ் புக். வாட் டிட் ஹீ டெல், அவர் என்ன சொல்லியிருந்தார். ஹீ டோல்டு த ஆன்சர்ஸ், ஹீ டோல்டு டு கிவ் த புக்ஸ். வாட் டிட் தே கிவ்,
அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? they gave the tickets. he gave all the books. ஸோ what did they give? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற verb give அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஆன்சர் past tense. they gave the tickets. what is he doing? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒருத்தர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து நம்ம கேட்குறோம் what is he doing? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? he is doing his homework. he is cooking. what is she telling? அவள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாள்? she is telling answers. what are you doing? இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தருக்கும் யூ தான், நிறைய பேருக்கும் யூ தான். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ். வி ஆர் டிஸ்கஸிங். ஒருத்தராக இருந்தால் ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா வி ஆர் டிஸ்கஸிங், வி ஆர் டூயிங் ஒர்க், வி ஆர் கால்குலேட்டிங், வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபுட். ஸோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும் நீங்கள். அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? வாட் ஆர் தே ஆஸ்கிங்? ஆஸ்கிங்னா கேட்குறது, காதில் கேட்குறது கிடையாது. தே ஆர் ஆஸ்கிங் மணி. தே வாண்ட் புக்ஸ். காதால் கேட்குறதுக்கு ஹியரிங், லிசனிங் அந்த மாதிரி வரும். இப்போ டூ வச்சு கொஸ்டின். வாட் டு தே ஆஸ்க்? அவர்கள் என்ன கேட்டார்கள், அவர்கள் என்ன கேட்பார்கள்? ரெண்டுக்குமே இந்த கொஸ்டின் தான். அவர்கள் என்ன கேட்டார்கள், அவர்கள் என்ன கேட்பார்கள். வாட் டு தே ஆஸ்க்? தே ஆஸ்க் புக்ஸ். தே ஆஸ்க் த ரூட் டு ரீச் டெம்பிள். இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதுவே பாஸ்ட் டென்ஸை மாற்றணுன்னா வாட் டிட் தே ஆஸ்க்? அவர்கள் என்ன கேட்டார்கள். தே ஆஸ்க்டு மணி, தே ஆஸ்க்டு புக்ஸ். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர்ஸ் சொல்லி பாருங்கள். வாட் டஸ் ஹீ வாண்ட்? அவருக்கு என்ன வேண்டும்? ஹீ வாண்ட்ஸ் அ பேக், ஹீ வாண்ட்ஸ் வாட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டஸ் எங்கே யூஸ் பண்ணணும், டூ எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கணும். டஸ் வந்து சிங்குலர், டூ ப்ளூரல் பன்மை. ஸோ டஸ் வந்து சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஒருமைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வாட் டிட் ஹீ வாண்ட்? அவருக்கு என்ன வேண்டியதாக இருந்தது? அவர் என்ன கேட்டிருந்தார்? வாட் டிட் ஹீ வாண்ட்? வாட் டு தே ரைட்? அவர்கள் என்ன எழுதுவார்கள், அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்? ஸோ இந்த மாதிரி வரும். தே ரைட் ஆன்சர்ஸ், தே ரைட் எ போயம். அவர்கள் ஆன்சர்ஸ் எழுதுவார்கள், அவங்க ஒரு போயம் எழுதுவாங்க. வாட் டிட் தே ரைட்? இது பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆக்ஷன். வாட் டிட் தே ரைட்? அவர்கள் என்ன எழுதினார்கள்? தே ரோட் ஆன்சர்ஸ். ரோட் ROWROTE. அந்த W வாசிக்கக்கூடாது, ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, சைலண்ட். ஸோ தே ரோட், ஆர் சவுண்டு தான் வரணும். தே ரோட் ஆன்சர்ஸ், தே ரோட் எ போயம். வாட் ஆர் தே டூயிங்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது உங்களுக்கு தெரியும். வாட் ஆர் தே டெல்லிங் அப்படின்னு மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் ஆர் தே ஆஸ்கிங்? அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாட் ஆர் தே ப்ரிப்பேரிங்? அவர்கள் என்ன தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி மாற்றணும். ஸோ அந்த ஆரை எடுத்துகிட்டு இஸ் அப்ளை பண்ணிங்கன்னா சிங்குலர் ஆயிரும். வாட் இஸ் ஹீ டூயிங், வாட் இஸ் ஹீ டெல்லிங், வாட் இஸ் ஹீ ப்ரிப்பேரிங். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதி பார்க்கணும், இல்லைன்னா சொல்லி பார்க்கணும். அப்புறம் தே ஆர் டூயிங் ஒர்க்ஸ். ஹீ இஸ் டூயிங் ஒர்க். தே ஆர் ரைட்டிங். வாட் வேர் தே டூயிங்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர். தே வேர் வாட்சிங் அ மூவி. தே வேர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டிருந்தனர். என்ன செய்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வாட் வேர் தே டூயிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். வாட் இஸ் ஹீ ஈட்டிங்? அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ஈட்டிங் கேக்ஸ். ஈட்டிங்க்கு பதிலாக டேஸ்டிங் அப்படிங்கிற வேர்டையும் அப்ளை பண்ணலாம். ஹீ இஸ் டேஸ்டிங் ஸ்நாக்ஸ். அவர் ஸ்நாக்ஸ் சுவைத்து கொண்டிருக்கிறார். வாட் வாஸ் ஹீ ஈட்டிங்? பாஸ்ட் டென்ஸ். அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தார்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ், இந்த கொஸ்டின். ஹி வாஸ் ஈட்டிங் லஞ்ச். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறதையும் அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் சொல்கிறதையும் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒவ்வொரு டென்ஸுக்கும் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் ஹாவ் தே டோல்டு? அவர்கள் என்ன சொன்னார்கள். வாட் ஹாவ் தே டோல்டு? இப்போ தான் அவங்க என்னமோ சொன்னாங்க, அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். வாட் ஹாவ் தே டோல்டு? இந்த இடத்துல ஹாவ் ஏன் வருது? ப்ளூரல் பன்மை இருக்கிறதுனால ஹாவ் வருது. சிங்குலர் இருந்துச்சுன்னா, அதாவது ஒருமை இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேஸ் ஹீ சோல்டு? வாட் ஹேஸ் ஹீ சோல்டு? அதில் தமிழ் அர்த்தத்தில் அவர்கள் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் திருத்தி வாசிக்கோங்க.
அவர் அப்படின்னு மாற்றிக்கோங்க. வாட் ஹேஸ் ஹீ சோல்டு. ஸோ ஹேஸ் வந்து சிங்குலர், ஹேவ் வந்து ப்ளூரல். ஸோ அந்த ஆன்சர்ஸை பாருங்கள், அந்த கொஸ்டின்லேருந்தே டிரைவ் ஆகிருக்கு. தே ஹாவ் டோல்டு த வே டு ரீச் டெம்பிள். தே ஹாவ் டோல்டு அன் ஐடியா. ஹி ஹேஸ் சோல்டு ஹிஸ் கார். அவர் என்ன விற்றார்? அவர் காரை விற்று விட்டார். ஹி ஹேஸ் சோல்டு ஹிஸ் கார். வாட் ஹாவ் வி ஆஸ்க்டு. அவர்கள் என்ன கேட்டனர்? நாம் என்ன கேட்டோம்? வாட் ஹாவ் வி ஆஸ்க்டு. நாம் என்ன கேட்டோம்? வி ஹாவ் ஆஸ்க்டு. நம்ம என்ன கேட்டோம்? அவர்களை டு ஓப்பன் த டோர். வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர். வாட் ஹாவ் வி ஆஸ்க்டு. நாம் என்ன கேட்டோம்? வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர். அவள் என்ன கொடுத்தாள்? she has given answers for the questions. அவள் என்ன கொடுத்தாள்? what has she given? she has given answers for the questions. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இதே மாதிரி நீங்கள் நவுனையும் வேர்பையும் சேஞ்ச் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஆன்சர்ஸ் சொல்லி பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும். அதுதான் ப்ராக்டிஸ். அப்போ தான் அந்த வேர்ட்ஸ் ஃபெமிலியராகவும் உங்களால் பேச முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ், கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பேசணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் பேச முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable support.